வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம புது ஸ்டிச் கற்றுக்க போகிறோம். பாப்கார்ன் ஸ்டிச். அது இப்போ எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நார்மல் டபுள் க்ரோஷே ஸ்டிச் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து 5 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியும் போடலாம், 6, 7 நம்ம எவ்வளோ அந்தளவுக்கு பெருசாக தெரியணுமோ அந்த அளவுக்கு நம்ம போடலாம். இப்போ வந்து நான் ஒரே ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்ருக்கேன். ஓகே, 1 2 3 4 இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது 6 7 எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் பல்கியான ஹூக் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு 5 போட்டாலே எனக்கு கொஞ்சம் நல்லா குண்டாகவே தெரியும். அதனால் நான் இதோட போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷெல் தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஷெல்லில் தான் இப்போ நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் கொண்டு வர போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல டபுள் க்ரோஷே, அது மேலே இப்படி விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த லூப்பை இதுக்குள்ளே மாட்டி இது உள்ளே கொண்டு வந்து எடுக்க போகிறோம். எடுத்து ஒரு செயின். அவ்வளோதான் பாப்கார்ன் ஸ்டிச்சு. நல்லா முத்து முத்தாக பல்கியாக இருக்கும் இது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷே போடலாம். 1 2 3 4 அண்ட் 5 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த லூப் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, அந்த டபுள் க்ரோஷேவோட மேலே இருக்கிற லூப்பில் விட்டு இந்த த்ரெட்டை நம்ம இதில் எடுத்து இப்படி இழுத்து கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின் போடுறோம். அவ்வளோதான் பாப்கார்ன் ஸ்டிச்சு. இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பல்கியாக தெரியறதுக்காக நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஒரு சில ரோஸில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ராங் சைடு ஒர்க் பண்ணுவோம். ஆனால் நமக்கு பாப்கார்ன் வந்து ஃப்ரண்ட்டில் தெரியணும், முன்னாடி பக்கம் தெரியணும். திருப்பி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணாமல் திருப்பி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைடில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு இதுதான் ஃப்ரண்ட் சைடு, நம்ம பாப்கார்ன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் எனக்கு ஃப்ரண்ட் சைடு. இப்போ வந்து நான் டேர்ன் பண்ணி ராங் சைடில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பாப்கார்ன் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் பல்ஜாகி இருக்க மாதிரி இருக்கணும், பேக் சைடில் நம்ம போடுற மாதிரி பல்ஜாகி வரக்கூடாது. இப்போ வந்து அதுக்கு இப்போ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, 5 ஸ்டிச்சு நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ த்ரெட் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் விட்டு நம்ம பாப்கார்ன் வந்து நம்ம எடுத்தோம், முன்னாடி எடுத்தோம் இல்லையா. இப்போது நமக்கு வந்து இது பேக் சைடு, நமக்கு பேக் சைடில் வரக்கூடாது, நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் சைடாக விடாமல் நம்ம பேக் சைடாக ஹூக்கை விட்டு இந்த த்ரெட்டை எடுத்து உள்ளே கொண்டு வந்து லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாப்கார்ன் ஃப்ரண்ட் சைடில் பல்ஜாகி இருக்குது. இதுதான் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. நம்ம ஒரே சைடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து நம்ம டேர்ன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ராங் சைடு எது ஃப்ரண்ட் சைடு எது நமக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இது போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச். நல்லா பல்கியாக அப்படியே குண்டு குண்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் அது போடலாம், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. போட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நான் இதை மாதிரி பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து அது நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. பாய்.